போதே உங்களுக்கு வந்து விஜயை பார்த்து என் தம்பி வந்து அரசியல் கட்சிக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு முதலமைச்சர்ன்ற நிலைக்கு மாறி இருக்காரு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? அவர் சந்திச்சிருக்கீங்க, என்ன சொன்னாரு? என் முகத்துல இருக்குது அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. என் தம்பியை வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து பார்க்கும்போது, டேபிளுக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து அவர்கிட்ட பேசும்போது அந்த அந்த இமோஷன் கண்டிப்பாக வார்த்தையில வர்ணிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப பெருமையா இருந்தது. அவர் பார்த்ததும் தீதி சொல்லிட்டு கட்டி பிடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்னைக்கு பர்சனலா நான் அவர் பார்க்கல. இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு முதலமைச்சராக சந்திக்கும் போது சின்னத்திரை ப்ரொடியூசர் சார்பாக நாங்க வந்து ஒரு சின்ன கோரிக்கை இருந்தது, அவருக்கு மரியாதை செலுத்தணும். அதுவும் நான் வந்து டீமோட தமிழ்மணி சார் இருக்காரு, குட்டி பத்மினிமா இருக்காங்க, மாலினி இருக்காங்க, பாலேஸ்வர், எல்லாரும் நாங்க வந்திருக்கோம் டீம் சார்பாக. சோ மரியாதை செலுத்திட்டு எங்களுக்கு சார்பாக ஒரு சின்ன சின்ன கோரிக்கைகள் இருக்கு, அதுதான் முன் வச்சோம். தொடர்ந்து அவருடைய டைட் ஷெட்யூல்லையுமே சினிமா ஃபீல்ட்ல இருந்து வர எல்லாரையுமே சந்திச்சு கோரிக்கைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணிட்டு வராரு. உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாச்சிருக்காரா? என்ன சொன்னார்? கோரிக்கைகள் பார்த்துட்டு சொல்றேன்னா சொல்லியிருக்காரு. நிச்சயமாக செய்வார் ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. பட் அதே சமயத்துல வந்து பல விஷயங்கள் அவர் தலைமையில இருக்கு. இது வரைக்கும் செய்ய முடியாத விஷயங்கள் அவர் வந்து கையில ஒரு மேஜிக் வாண்ட் வச்சிருக்காரு, இமீடியட்டா பண்ணி கொடுத்துருவாருன்னா எதிர்பார்க்க கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம், அவர் செஞ்சு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆட்சி அமைந்து 10 நாள் இருக்கு, நிறைய விஷயங்களை செய்திருக்காரு, நிறைய விமர்சனங்களும் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் ஆயிருக்குன்ட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சியோட வேலையை வந்து விமர்சிக்கிறது தானே. அதே சமயத்துல வந்து 5 வருடமாக நீங்க கெடுத்து வச்சது 5 நாள் சரிப்படுத்த முடியாதுல்ல. 5 வருஷத்துல நீங்க எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கீங்க. சோ இன்னைக்கு தானே வந்திருக்காரு, டைம் கொடுங்க. வந்த உடனே ஏன் நாளைக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னா 5 வருஷமா நீங்க இருந்தீங்க, அப்ப நீங்க லா அண்ட் ஆர்டர் என்ன பாத்துக்கிட்டீங்க? டைம் கொடுங்க, செய்வார். தொடர்ந்து இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய அரசாங்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து வெளிவந்து ஒரு பப்ளிக்காகவோ இல்ல திரைத்துறையை சார்ந்தவராகவோ எப்படி பாக்குறீங்க? இல்ல 10 நாள் தான் ஆகுது, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்லது செய்வாருன்னா அது அந்த ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. சோ செய்வாருன்னா மக்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை. தேங்க்யூ.